ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் நிகழ்கால பர்ஃபெக்ட்னா வினைமுற்று, கண்டினியூஸ்னால் தொடர்ச்சியாக. சரியா? ஸோ நிகழ்கால வினைமுற்று தொடர்ச்சி வாக்கியம். இதற்கான ஒரு டைம்லைன் பார்த்துடலாம். இப்போ நான் 10 வருஷமாக இந்த வீட்டில் இருந்துட்டு வரேன். பாஸ்டில் இருந்தேன், ப்ரெசண்ட்லேயும் இருந்துகிட்ருக்கேன், இருந்துகிட்டே வரேன், இருந்து கொண்டே வருகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் பாஸ்ட்லேயும் நான் இருந்தேன், ப்ரெசண்ட்லேயும் இருந்தேன், ப்ரெசண்ட்டுக்கும் கொஞ்சம் பிஃபோராக போகிறேன். ஓகேவா? இருந்து கொண்டே வருகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? இது பாருங்கள், இதுக்கான ஸ்ட்ரக்சரு. சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் நேம்ஸ். சரியா? இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா சப்ஜெக்ட் கூட ஹெல்பிங் வேர்டு என்னென்னா ஐ, வி, யூ, தேக்கு ஹாவ் பின் யூஸ் பண்ணோம் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா? இப்போ இதுக்கு சப்ஜெக்ட் கூட ஹேஸ் பின் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா? நம்ம இதுக்கு ஹாவ் பின் யூஸ் பண்ணுறோம். ஐ, வி, யூ, தேக்கு ஹாவ் பின், he, she, it நேம்ஸுக்கு ஹேஸ் பின் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பின் பிளேயிங். ஐ ஹாவ் பின் பிளேயிங்னா என்ன? நான் விளையாடிக்கொண்டே வருகிறேன். வி ஹாவ் பின் பிளேயிங். நாங்கள் விளையாடிக்கொண்டே வருகிறோம். யூ ஹாவ் பின் பிளேயிங். நீ விளையாடிக்கொண்டே வருகிறாய் அல்லது நீங்கள் விளையாடிக்கொண்டே வருகிறீர்கள். தே ஹாவ் பின் பிளேயிங். அவர்கள் விளையாடிக்கொண்டே வருகிறார்கள். இப்போ பாருங்கள், ஹீ ஹாஸ் பின் பிளேயிங். அவன் விளையாடிக்கொண்டே வருகிறான். ஷீ ஹாஸ் பின் பிளேயிங். அவள் விளையாடிக்கொண்டே வருகிறாள். இட் ஹாஸ் பின் பிளேயிங். அது விளையாடிக்கொண்டே வருகிறது. இப்போ நேம்ஸில் வச்சு சொல்லும்போது பிரியா ஹாஸ் பின் பிளேயிங். நமக்கு என்ன? பிரியா ஹாஸ் பின் பிளேயிங் செஸ்ஸு கிரிக்கெட்டு ஏதோ ஒன்று, அதை நம்ம அங்கே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு சின்ஸ்னால் என்னது, ஃபார்னா என்னென்னு பார்க்கலாமா? இப்போது சின்ஸ்னால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ பாருங்கள், 2010 2010 அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். இருந்து அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா சின்ஸுன்ற வேர்டை யூஸ் பண்ணோம். நான் காலையில் இருந்து படிச்சுட்டே வரேன். அப்போது அந்த இடத்துல நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணோம். 2020 நீங்கள் நிறைய கடையிலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த கடைங்களெல்லாம் சின்ஸ் போட்டு அந்த கடையோடைய 1947 அந்த மாதிரி இயர் போட்டிருப்பாங்க. அப்போனா அந்த கடை ஆரம்பித்த நாள் அதுதான். அங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அதுதான் அந்த கடைங்களெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இது இருந்து அப்படின்றதுக்கு மென்ஷன் பண்ணும்போது சின்ஸ் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபார்னா 6 months 6 மாதங்கள் ஆக நான் விளையாடிக்கொண்டே வருகிறேன். 10 வருடமாக இருந்து ஆக காக அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஃபார் யூஸ் பண்ணும். மிடில், அதாவது இப்போ பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் பிட்வீனில் இருக்குது பார்த்தீங்களா? 6 months 10 years 15 days அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அந்த மாதிரி இது குறிப்பிட்ட காலத்தில் சொல்கிறது ஃபார் யூஸ் பண்ணோம். ஸ்டார்டிங் பாயிண்டில் சொல்கிறதுக்கு சின்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸசைஸ் இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா சின்ஸும் ஃபாரும் பார்த்து முடிச்சிட்டோமா? இப்போ பாருங்கள், நான் 6 மாதங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டே வருகிறேன். இதில் பாருங்கள், நான் 6 மாதங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டே வருகிறேன். ஐ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 6 months. 6 மாதங்கள் ஆக, அப்போது ஃபார் யூஸ் பண்ணும். சரியா? நாங்கள் படித்து கொண்டே இருக்கிறோம். நாங்களுக்கு வி. நெக்ஸ்ட்டு ஹெல்பிங் வேர்டு ஹாவ் பின். படித்து கொண்டே வருகிறோம்னா ஸ்டடியிங். ஓகே, இதில் ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு. கண்டினியூஸ் டென்ஸுக்கும் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன வருமா, நான் படிச்சிட்ருக்கேன், எழுதிட்டுருக்கேன் அப்படி வரும். படித்து கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன் வரும். இதில் படித்து கொண்டே வருகிறேன், எழுதி கொண்டே வருகிறேன் அந்த மாதிரி வரும். அதுதான் இது பர்ஃபெக்ட் டென்ஸு. அதில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸில் படித்து கொஞ்சம் குறுகிய காலத்தில் சொல்கிறதுக்கு கண்டினியூஸில் வரும். ரொம்ப படிச்சுட்டே வரேன், எழுதிட்டே வரேன், ரொம்ப நேரமாக செஞ்சிட்டே வரதுக்கெலாம்
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். ஓகேவா, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு, அவர்கள் 2010 வேலை செய்து கொண்டே வருகிறார்கள். அப்போ எங்கேருந்து? தே ஹாவ் பீன், அவர்களுக்கு தே ஹாவ் பீன் வேலை செய்து கொண்டே, அப்போ ஒர்க்கிங் எங்கேருந்து? சின்ஸ் 2010. ஓகேவா, 10 அப்போது இருந்து அப்படின்னு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா சின்ஸ்ன்றதை யூஸ் பண்ணணும். ஓகேவா, அவன் சென்னையில் 5 வருடமாக வாழ்ந்து கொண்டே வருகிறான். He has been living in Chennai for 5 years. அவள் காலை 8 மணியிலிருந்து விளையாடிக் கொண்டே வருகிறாள். She has been playing since 8 a.m. ராஜா 2 நாட்களாக யோசித்து கொண்டே இருக்கிறான். ராஜா has been thinking for 2 days. 2 நாட்களாக அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஃபார் யூஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், குழந்தை காலையிலிருந்து அழுது கொண்டே இருக்கிறது. The baby has been crying since morning. காலையிலிருந்து ஸோ since morning. நான் 2 மணி நேரமாக எழுதி கொண்டிருக்கிறேன். I have been writing for 2 hours. அவன் 3 நாட்களாக பயணம் செய்து கொண்டே இருக்கிறான். He has been traveling for 3 days. நான் 5 வருடமாக கிரிக்கெட் விளையாடிக்கொண்டே வருகிறேன். I have been playing cricket for 5 years. ஓகேவா, 4 ஐ, நெக்ஸ்ட் ஹெல்பிங் வேர்டு have been, வேர்ப் என்னது? விளையாடுறது. அது கூட நம்ம என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். பிளேயிங் என்ன விளையாடுறான்? கிரிக்கெட்டு. எத்தனை வருஷமாக? 5 வருடமாக. ஸோ ஃபார் 5 years. ஓகேவா, அவள் காலையிலிருந்து படித்து கொண்டே வருகிறாள். இதுக்கு என்ன வரணுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.